பிரைஸ்லோடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமாகியுள்ளதாக கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கண்மணி போல காத்துக்கொள்வராக. யாத்திராகமம் 14 அதிகாரம் 10 வசனம். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியா தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமாகியுள்ளதாக. நமக்கு நன்றாக தெரிந்த வேத பகுதி இது. இஸ்ரவேல் ஜனங்களை மோசே கொண்டு எகிப்திலிருந்து தேவன் கிருபையாய் கொண்டிருந்தார். நாம் அது கதைக்கு உள்ளாக நான் போக விரும்பலை. ஆனால் இது நாம் பார்க்கும்போது என்றால் இந்த சூழ்நிலை அநேக நேரம் நம்மை காண்பிக்கிறது. நாம் அநேக நேரம் பிரச்சனைகள் நம்மை சமீபித்து வருகிற போதுதான் நாம் கர்த்தரை நாம் கூப்பிடுகிறோம். எதற்காக அப்படி? அநேக நேரம் சூழ்நிலைகள் பிரச்சனை நம்மால் முடியாது என்று கர்த்தரை நாம் தேடுகிறோம். அதற்கு முன்பாக யாரை தேடுகிறோம்? அநேக நேரம் நம்முடைய சுயத்தினாலே நம்மை சார்ந்தவர்களால் பிரச்சனைகளை நாம் வென்றுவிடலாம் என்று எண்ணுகிறோம். நம்மால் முடியாதது கர்த்தரால் முடியும். ஆனால் அநேக நேரம் சமீபமாக வருகிற போதுதான் நாம் கர்த்தரை தேடுகிறோம். நம்ம அடுத்த வசனத்தை பார்ப்போமானால், அன்றியும் அவர்கள் மோசையை நோக்கி, எகிப்திலே பிரேத குழிகள் இல்லை என்று வனாந்தரத்திலே சாகும்படிக்கு என்னை கொண்டு வந்தேன். நீர் எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினது எங்களுக்கு இப்படி செய்தது என்ன என்று கேட்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்தமாகியுள்ளதாக. நாம் அநேக நேரம் பிரச்சனை முடிந்தவர் மீண்டும் முறுமுறுக்கிறோம். எதற்கு இந்த பிரச்சனை முறுமுறுக்கிறோம்? நம்மை அழைத்தது கர்த்தரானார். நம்மை எகிப்திலிருந்து விடுவித்து கர்த்தரானார். அவர் காரியங்களை பார்த்துக் கொள்வார். அவர்களோடு நம்மை அழைத்து கொண்டு வந்தார். அவர்களோ கிருபையை நம்ம மீட்டெடுத்தார். அவருக்கு தெரியும் நம்ம எப்படி எந்த சூழ்நிலையை எப்படி தாங்க வேண்டும் என்று. நாம் அவரோடு இருந்தால் போதும். அவருக்கு நித்தம் அவரை தேடினால் போதும். அவர் பார்த்து கொள்வார். அவரோடு அந்த உறவுல இன்னும் நம்ம ஐக்கியப்பட வேண்டும். அவரோடு கிருபை நம்மை கொண்டு வந்திருக்கிறார். அவரோடு அவருக்காக நாம் இருக்க வேண்டும். அவரோடு இருக்க வேண்டும். இரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறார். அவர் நம்மோடு செய்த உடன்படிக்கை அவர் கைவிடாத தேவன். அவர் என்ன சொன்னார்? கானான் தேசத்தை கொண்டு சேர்ப்பேன் என்று சொன்னார். அவர் பாலும் தேனோடு தேசமாக கானான் தேசத்துக்கு கொண்டு போய் சொன்னார்கள். அவர் காத்துக்கொள்வார். அவரோடு உள்ளவர்களை இன்னும் நாம் மகிமைப்படணும். அவர் நித்தம் தேடுதலாக நான் மாற வேண்டும். ஜெபிக்கலாமா? நல்ல தகப்பனே இருக்கும் பிதாவே, என் ஜீவோடு துதிக்கும் சோத்துகிறோம். கிருபையாய் கொண்டு வந்திருப்பா. உமக்கு தெரியும் ராஜா, எங்களை எப்பொழுது காக்க வேண்டும், எப்பொழுது எங்களோடு இருக்க வேண்டும் வச்சு அப்பா. உண்மை அனுதினமும் தேடுகிறவர்களாக நாங்கள் இருக்கிறோம் ராஜா. பிரச்சனை சமீபித்து வருகிற போது அல்ல, நித்தமும் தேடுகிறவர்களாக எங்களை மாற்றுங்கப்பா. மீட்பர் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவன நல்ல தகப்பானே, ஆமென்.